friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET எக்ஸாம்க்கான preparation start பண்ணிருக்கோம். Paper 2 CDP தான் பார்த்துட்டு இருக்கோம். Already CDP Child Development Pedagogy syllabus wise அந்த 10 யூனிட்டையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி with practice questionோட நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுருக்கோம் பாருங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இதுவரைக்கும் நான் வந்து சிடிபி வந்து படிக்கவே இல்லை, இனிதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஓவரால் ஐடியா மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வீடியோ. ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம தனித்தனியாக எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிடுறேன். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். யூனிட் 1 என்ன அப்படின்னா growth and development of the child. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான், கான்செப்டை மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மீனிங் ஆஃப் growth and development. growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, இந்த ரெண்டோட சிம்பிள் டிஃப்ரென்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. growth அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. growth அப்படிங்கிறது என்ன அப்படின்னா physical changes in the body like height and weight increase. அதாவது சிம்பிளாக growth அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய physical change, ஹைட்டு வெயிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துடும். இதுவே டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் டெவலப்மெண்ட், இதில் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், எமோஷனல், மாரல், சோஷியல் இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டும் உள்ளே வந்துடும். ஸோ growth அப்படிங்கிறது ஒன்லி ஃபிசிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான், ஹைட்டு வெயிட் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வரும். இதுவே டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவரால் டெவலப்மெண்ட், எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே நீங்களே இதோட டிஃபரன்ஸை வந்து இப்போ ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட மீனிங். growth அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான், ஃபிசிக்கல் இன்க்ரீஸ் அண்ட் சைஸ், அவ்வளோதான். இதுவே டெவலப்மெண்ட்டுங்கும் போது ஓவரால் டெவலப்மெண்ட் உள்ள வந்துடும், ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், பிஹேவியர் இது எல்லாமே உள்ளே வந்துடும். தென் இதோட நேச்சர், growth நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர்னு சொல்லுவோம். இதுவே டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது, அசஸ் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதோட ஸ்பீட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா growth வந்து சைல்டுஹுட்டில் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த growth வந்து ஸ்டாப் ஆயிரும். இது லைஃப் லாங் என்ன ஆகாது அப்படின்னா கண்டினியூ ஆகாது. ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கண்டினியூஸ் ப்ராசஸ், லைஃப் லாங் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹைட்டு வெயிட்டு டீத் growth இதெல்லாம் தான் growthோட எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். இதுவே டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்பீக்கிங், ரீடிங், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே லைஃப் லாங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்பீக்கிங் லெவல் இப்போ ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கழிச்சு அதில் சம் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ் த்ரூ அவுட் த லைஃப், அவ்வளோதான். growthோட மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் பாடி அண்ட் அதோட ஆர்கன்ஸ், இதில் தான் இதோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். இதுவே டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட மைண்டு, எமோஷன், சோஷியல் ஸ்கில்ஸ் இதில் தான் இதோட ஃபோக்கஸ் இருக்கும். டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது growth யூஸ்வலி அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். இதுவே டெவலப்மெண்ட்டோட டைரக்ஷன் வந்து ப்ராக்ரெசிவ், அதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். அப்சர்வேஷன் பாருங்கள், growth-ஐ ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம அப்சர்வ் பண்ணிடலாம். ஆனால் இதுவே டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணணும். அவங்கள பார்த்து கேர்ஃபுல்லாக தான் அவங்களோட கேரக்டர், பிஹேவியர்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அசஸ் பண்ண முடியும். ஸோ இதோட சிம்பிள் டிஃப்ரென்ஸ். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா growth அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான். இதுவே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஓவரால் சேஞ்சஸ், இது வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இது வந்து குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், இது குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர், அவ்வளோதான். growth அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், லைஃப் லாங் இது என்ன ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிரின்சிபல்ஸ் பாருங்கள், growthோட பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ் ரொம்ப சிம்பிள் விஷயந்தான். பாருங்கள், growth மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் ஹைட், ஆல்ரெடி தெரிஞ்சது தான். growth அப்படிங்கிறது என்னென்னா ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய சம் சேஞ்ச், ஹைட்டு, சைஸு, வெயிட் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. growth happens from head to toe. எப்போவுமே ஹெட்டில் இருந்து அந்த வளர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஹெட் கண்ட்ரோல் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பாடி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் தான் லெக்கு இதெல்லாம் நடக்கும். ஸோ growth எப்போவுமே ஹெட்லேருந்து டோ நோக்கி தான் இருக்கும். அதே மாதிரி சென்டர் டு அவுட் சைட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனல் கார்டு தான் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆர்ம்ஸு, ஹேண்ட்ஸ், ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகும். ஃபோர்த்து பாருங்கள், growth is faster in early years. அதாவது சைல்டுஹுட்லாம் growth வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் ஃபிஃப்த்து பாருங்கள், growth is not the same for all children. அதாவது growth அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே சேமாக இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது. சம் சில்ட்ரன்ஸ் வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க, சிலவங்க வந்து லேட்டாக இது பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களுமே எல்லார்ட்டையுமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தென் சிக்ஸ்த்து பாருங்கள், growth stops after a certain stage. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் growth அப்படிங்கிறது ஒரு certain ஸ்டேஜில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதோட பிரின்சிபல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். growth அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் சேஞ்ச், அவ்வளோதான். இது வந்து ஹெட் டு டோ, அது மாதிரி சென்டர் டு அவுட் சைட் இது இப்படி தான் இருக்கும். ஏர்லி டேஸில் நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த growth அப்படிங்கிறது எல்லார்கிட்டையுமே சேமாக இருக்காது. ஒரு செகண்ட் ஸ்டேஜில் என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து ஸ்டாப் ஆயிரும். தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ் பாருங்கள், development happens slowly and step by step.
டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் நடக்கும். செகண்ட் பாருங்கள், டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் இந்த ஃபிக்ஸ்டு ஆர்டர். அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்டராக இது ஃபாலோ பண்ணி நடக்கும். இப்போ ஒரு குழந்தை எடுத்தோடனே என்ன பண்ணிடாது அப்படின்னா வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாது, க்ரால் பண்ணி நின்று அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நடக்க ஸ்டார்ட் பண்ணும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்டரில் தான் என்ன செய்யும் அப்படின்னு நடக்கும். டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி தான் ஹெட்லேருந்து டோ நோக்கி தான் அதோட வளர்ச்சி இருக்கும். சேம் அங்கே பார்த்த மாதிரி தான் சென்டர் டு அவுட் சைட் தான் டெவலப்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொசீட் ஆகும். டிஃபரண்ட் சில்ட்ரன் டெவலப் அட் டிஃபரன்ட் ஸ்பீட். டெவலப்மெண்ட்டுமே ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சம் சைல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 மாதத்துலேயே நடக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதுவே ஒரு சிலர் வந்து 14 மாதம் ஆகலாம், 18 மாதம் ஆகலாம். ஸோ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகிட்டு இருக்கும். டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆல்ரெடி க்ரோத் வந்து ஒரு செட்டின் ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிடும்னு பார்த்தோம். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது லைஃப்லாம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ரெண்டோட பிரின்சிபல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதேமாதிரி டிஃபரன்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பாருங்க, இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் த சைல்டு டெவலப்மெண்ட். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சர் அப்படின்னா என்னென்னா ஹெரிடிட்டி அல்லனா ஜீன். இதுவே நர்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் அல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ். ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி, இன்டெலிஜென்ஸ், பிஹேவியர் இது எல்லாமே நம்ம வந்து ஷேப் பண்ண முடியும். ஸோ நேச்சர் அப்படிங்கிறது ஹெரிடிட்டி அல்ல ஜீன்ஸ். இதுவே நர்ச்சர் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் அல்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணுறது. இப்போ சிம்பிளாக பார்த்துடலாம். நேச்சர்னா பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சைல்டு இன்ஹெரிட் ஸ்ட்ரெயிட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் லைக்ஸ் ஐ கலர், ஹைட்டு, டேலண்ட்ஸ் எல்லாமே. அதாவது ஜீன் படி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அப்படியே வர்றது தான் நேச்சர். இது வந்து ஹெரிடிட்டிங்கிற மாதிரி சொல்லுவோம். நர்ச்சர் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட், நம்மளோட சரௌண்டிங்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது. ஃபேமிலி, ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ் ஷேப் த சைல்ட்ஸ் பிஹேவியர், ஸ்கில்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். அது என்ன அப்படின்னா அவங்களோட பிஹேவியர், ஸ்கில்ஸ், ஹேபிட்ஸ் இதெல்லாமே வந்து என்விரான்மெண்ட் மூலமாக நம்ம ஷேப் பண்ணுறது. ரெண்டுமே வந்து ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எ சைல்டு மே இன்ஹெரிட் மியூசிக்கல் டேலண்ட் பட் பிகம்ஸ் அ குட் சிங்கர் ஒன்லி வித் ப்ராக்டிஸ் அண்ட் கைடன்ஸ். ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து மியூசிக் டேலண்ட்டோட பிறந்திருக்கலாம், நேச்சராகவே அந்த டேலண்ட் இருக்கலாம். ஆனால் அதை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா ப்ராப்பரான ப்ராக்டிஸும் ஒரு கைடன்ஸும் தேவை. ஸோ என்விரான்மெண்ட்டோட சப்போர்ட், அதாவது நர்ச்சர் அப்படிங்கிற ரோடும் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் அந்த டேலண்ட் இன்னும் நல்லா என்ன ஆகும் அப்படின்னா என்ஹான்ஸ் ஆகும். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று டிபெண்டான விஷயம். இதை மட்டும் வச்சுக்கோ. நேச்சர் அப்படின்னா ஹெரிடிட்டி எல்லாம் ஜீன். நர்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் எல்லாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். தென் பாருங்க, ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல ப்ரீநேட்டல், போஸ்ட்நேட்டல் 2 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ ப்ரீநேட்டல்லாம் ஒன்றும் கிடையாது, நேம்லேயே இருக்கு ப்ரீ. ஸோ வந்து பிஃபோர் பெர்த், மதர்ஸ் ஊமில் இருக்கக்கூடிய அந்த டைமில் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீநேட்டல்னு சொல்லுவோம். போஸ்ட்நேட்டல் அப்படிங்கிறது ஆஃப்டர் பெர்த். இந்த போஸ்ட்நேட்டலில் என்ன வரும் அப்படின்னா இன்ஃபன்சி, இயர்லி சைல்ட்ஹுட், மிடில் சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ். ஸோ என்னங்க சிம்பிளாக பார்த்துடலாம். இன்ஃபன்சி அப்படிங்கிறது 0 to ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் கிராலிங், வாக்கிங், ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இயர்லி சைல்டுஹுட் அப்படிங்கிறது ஒரு 2லேருந்து 6 வயசு வரைக்கும் பேசிக் ஸ்கில்ஸ், ப்ளே பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுறது இங்கே வந்துடும். இதுவே மிடில் சைல்டுஹுட் எடுத்துட்டோம்னா 6லேருந்து 12 வயசு வரைக்கும் ஸ்கூல் லேர்னிங், ரீசனிங், சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். தென் அடோலசன்ஸ் 12லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் பியூபர்ட்டி, இண்டிபெண்டன்ஸ், ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே வந்துடும். இதுவே அடல்ட்ஹுட் அப்படிங்கிறது 18 to ஒரு 40 வரைக்கும் இருக்கும். கெரியர், ஃபேமிலி, மெச்சூர் திங்கிங் எல்லாம் இந்த ஸ்டேஜில் டெவலப் ஆகும். தென் மிடில் ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 40லேருந்து ஒரு 60 வரைக்கும் இருக்கும். ஸோ ஸ்டேபிள் கெரியர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் உள்ள வந்துடும். சம் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்மே இங்கே வந்து. ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னா 60க்கு மேலே டில் டெத் வரைக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் சிம்பிளாக அவ்வளோதான். ஹெல்த்தில் நம்ம வந்து நிறைய கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெருசாக அதில் லேர்ன் பண்ணுற அளவுக்கு ஒன்றில் ஸ்டேஜஸ்னால் 2 இருக்குது, ப்ரீநேட்டல், போஸ்ட்நேட்டல். ப்ரீ அப்படின்னா பிஃபோர் பெர்த், போஸ்ட்நேட்டல் அப்படின்னா ஆஃப்டர் பெர்த். அதில் சம் ஸ்டேஜஸ் இருக்குது. என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் பாருங்க, டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், மோரல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னாலே பாடிலி க்ரோத் தான். பாடி க்ரோத் அண்ட் ஹெல்த் இதுதான் இதில் வரும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னாலே அறிவு சார்ந்த விஷயம் வந்து இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். திங்கிங், லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். மாரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், எது கரெக்ட், எது தப்பு, எது குட், எது பேட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மாரல் டெவலப்மெண்ட். தென் எமோஷனல் அப்படின்னாலே ஃபீலிங்ஸ் சார்ந்தது. ஸோ ஃபீலிங்ஸ் அண்ட் மேனேஜிங் எமோஷன்ஸ் இதுதான் வந்து எமோஷனல் டெவலப்மெண்ட். ஃபைனலாக சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட சமூகத்தில் நம்ம எப்படி வாழணும், எப்படி மற்றவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ சிம்பிளாக தான் இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். என்னங்கிற ஒரு ஐடியா கிளியராக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூனிட் 1 என்ன அப்படின்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத்னா என்னென்னு பார்த்தோம், டெவலப்மெண்ட் அதோட பிரின்சிபிள், சிம்பிள் டிஃபரன்ஸ் பார்த்தோம், நேச்சர் நர்ச்சர்னா என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு.
இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் இது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரெஃபர் பண்ணி படிங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.